ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வைரல் தமிழன். சரிங்களா, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஆப்ரேட்டரோட வேதனை வலிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடத்தாதீங்க. அவங்களுக்கான ஊதியத்தையும் சம்பளத்தையும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் யாராலையும் அனுபவிக்க முடியாது. மெயினானங்கிறது நம்ம பேக் பெயின், அதாவது இடுப்புங்கிறது, அது எவ்வளோ வலிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆளால் எஞ்சி நடக்கவோ இல்லை அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதையும் தாண்டி ஒரு மனுஷன் பண்ணுறான் அப்படின்னாக்கா அது எவ்வளோ ஒரு ஏற்றுக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேட்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா கேதர் ஊர், அந்த கேதர்லேருந்து அவர் கால் பண்ணியிருந்தார். ஒரு மணி நேரம் பேசினார். இந்த மாதிரி ஆப்ரேட்டருங்களோட வேதனையை சொல்லுங்கள், அது இல்லாத ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக உண்மை தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் ஸோ A to Z பாடியில் கண்டிப்பாக வேலை செய்யுது, உட்காந்துட்டு தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டே இருக்காதிங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் ஆப்ரேட் பண்ணுறதும் சரி, ஒரு ஸ்டேரிங்கை பிடிச்சி கீரை போட்டு பிரேக்கை மிதித்து ஆக்சிலேட்டர் மிதித்து லிவர் ஆப்ரேட் பண்ணி இப்படி ஏகப்பட்ட ஒர்க்கு இருக்குங்க. ஸோ ஜேசிபிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே தரைக்குறைவாக நடத்தாதீங்க. ஸோ ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்களுக்கான ஊதியத்தையும் அதே போல் கொடுங்க. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தகவல் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே போல் பார்த்தீங்கன்னா யாரையும் தரைக்குறைவாக பண்ணாதீங்க. ஸோ ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கிறது அவங்க செய்யக்கூடிய செயலும் அதே போல் அவங்க வண்டி ஓட்டக்கூடியதே இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பாய், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்.